கருப்பு உளுந்து, this is black urdu dal, கருப்பு உளுந்து, முழு உளுந்து வெடிக்குது பாருங்கள், பட பட பட. This is chana dal, கடலை பருப்பு, நம்ம இன்றைக்கி இட்லி மிளகாய் பொடி செய்கிறோம். அதை எப்படி சத்தா செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் காரம் எல்லாம் கம்மியாக போட்டு பண்ணிக்கோங்க. This is still, இது எள்ளு, கருப்பு எள்ளு, அவ்வளோ உடலுக்கு நல்லது. பெண்களுக்கு கண்டிப்பாக வேணும் இ விட்டமின், அதுக்கு ரொம்ப நல்லது. இப்படி இன்டைரக்டாக நம்ம இட்லி அப்படியே பண்ணோம்னா இட்லி சாப்பிடும்போது உள்ளே போயிடும். டெய்லி எள்ளு இ விட்டமின் சாப்பிட்றாங்க பாருங்கள், அதுதான் இது. அவ்வளோ நல்லது. நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க. செக்கில் அரைச்சி இதில் கருப்பட்டி போட்டு காய்ச்சுவாங்க. அதுதான் நல்ல டேஸ்டான நல்லெண்ணெயாக வரும். முன்ன காலத்தில் எள்ளை நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சு அதை மில்லில் செக்கு இதில் கொடுத்து அரைப்பாங்க எண்ணெயாக. 2 கிலோ எள்ளு போட்டால் 1 கிலோ எண்ணெய் தான் கிடைக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் விலை ஜாஸ்தி. அதோட கொஞ்சம் கருப்பட்டி வெல்லம் சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ கூட நம்ம எள்ளை வாங்கி கொடுத்து லார்ஜ் அமௌண்ட்டில் செக்கெல்லாம் இருக்குது, அரைச்சி பியூர் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது, கிடையாது. நம்ம பியூரான விஷயம் வேணும்னா நிலக்கடலை வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து கடலெண்ணெய் வாங்கிக்கலாம். தேங்காய் கொப்பரை அதை நல்லா வெயிலில் காய வச்சு, கிராமத்தில் மோஸ்ட்லி இப்போல்லாம் கூட அவங்க கொப்பரை கொண்டு போய் கொடுத்து செக்கில் ஆட்டி நல்லா தேங்காய் எண்ணெய். நான்லாம் கூட முன்ன பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் பல்காக வாங்கி 3000 தேங்காய் வாங்கி உடச்சி வெயிலில் காய வச்சு அதை அப்படியே வந்துடும், ஓடு கழண்டு வந்துடும். வெயிலில் வச்சா மூடியோடு வச்சாலே வந்துடும் வெயிலில். அப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் செக்கில் கொடுத்து அரைச்சி தேங்காய் எண்ணெய் எடுத்து சேல்ஸ் கூட பண்ணியிருக்கேன்.
ஹார்ட் ஒர்க் பண்ணினா எல்லாமே பலன் நல்லது கிடைக்கும். இப்போல்லாம் உணர்த்துறதுக்கு இருக்கிற இடங்களில் வெயில் வரதில்ல முக்கியமாக. அதே மாதிரி டெரஸ் அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல அவைலபிளாக, பல பிரச்சனைகள். ஸோ அதெல்லாம் வில்லேஜ் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்கும். வில்லேஜில் தான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். இது எள்ளு கொஞ்சம் சிம்மில் வச்சு படப்படன்னு வெடிக்கும், அப்போ எடுத்துடலாம். நம்மளோட மூதாதையர் இந்த எள்ளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது பித்ருலோகத்தோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தர்பப்புல்லும் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எள்ளுக்கு மிக முக்கியமான, ஏன்னா அது ரொம்ப சத்து மிகுந்தது. அதனால் முக்கியமான விஷயங்களெல்லாம் சாஸ்திரமாக வச்சுட்டாங்க, உணவாகவும் வச்சுட்டாங்க. எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். இது எள்ளை வறுத்தாச்சு. நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வத்த மிளகா போட்டிருக்கோம். அது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக கூட. அது ப்ரோட்டீன் வேறு, உடலுக்கு நல்லது. காரம் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுத்தீங்கன்னா இது குழந்தைங்க ஒரு 10 வயசு குழந்தைங்கள கூட கொடுக்கலாம். ஆனால் காரம் கம்மியாக கொடுக்கணும், காரம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிலக்கடலை நிறையா வச்சு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். இதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம இதுதான் அளவு அப்படி போட வேண்டாம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒன்று பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம் நீங்களாகவே. ப்ரொபோர்ஷனேட் கரெக்டாக வரலன்னா அப்படி இருக்காது இப்படி இருக்காது அப்படிலாம் கிடையாது. எள்ளு கூட இருக்கலாம், குறைச்சல் இருக்கலாம், இந்த பருப்பு வகைகள் தூக்கலாக இருக்கலாம். அதெல்லாம் உங்கள் வீட்டு வசதி, உங்களோட வசதி. காரம், உப்பு காரம் சில பேருக்கு உரப்பாக வேணும். ஆனால் எப்பவுமே உடல் நலத்துக்கு எது நல்லதுன்னா உப்பு காரம் கம்மி, சாத்விக் ஃபுட்டு தான் நல்லது. நம்மளோட புது பெரியவர் வந்திருக்காரு, 24 வயசு தான். நீங்கள் உலகத்தில் நம்ம காஃபியை ஒரு நாள் வேண்டான்னு வைக்க முடியுமா? இல்லை. ஆனால் 24 வயது ஒரு இளைஞர் அவ்வளவையும் திறந்துட்டு வந்திருக்கார். இஷ்டத்துக்கு மடத்தில் போய் காஃபி குடிக்கிறது, அந்த வேணுங்கிறத சாப்பிட்றது முடியவே முடியாது. மோஸ்ட்லி விரதம் பட்னி, ஒன்றும் இது கிடையாது. அதுவும் காலையிலேருந்து அவ்வளோ நேரம், ஒரு 3 மணி ஆகிடும் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, அது முடிஞ்சு தான் சாப்பாடு, விரதங்கள், பல தியாகங்களை பண்ணி தான் உலக க்ஷேமத்துக்காக ஒரு பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைய அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த பேரண்ட்ஸுக்கு முதல்ல நம்ம அவங்க நல்ல குடும்பம் நல்ல சிறப்பாக இருக்கட்டும். எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க. உலகம் பூரா ஒரு ஜகத்குருவை இப்போ கொடுத்துருக்காங்க, ஈன்றிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. அந்த தியாகத்தை நம்ம புரிஞ்சுட்டு அவங்கள போற்றணும். அதுக்கப்புறம் இது புதிய பெரியவரை அவருக்கு இன்னும் எவ்வளோ படிக்கிறதுக்கு, எவ்வளோ கடமைகள், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தியாக மனப்பான்மையோடு சேர்ந்திருக்கார். அவ்வளோ மெச்சூரிட்டி சின்ன வயதில். நீடூடி வாழணும்னு நம்மலாம் வேண்டிக்கணும் கடவுள். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஜகத்குரு இருந்தால் தான் நாடு அவங்களோட ப்ரேயர்னால தான் ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். மக்களோட அவ்வளோ கெட்ட குணங்கள், அந்த கெட்ட குணங்கள்லாம் போய் நல்ல குணங்கள் வரணும்னு வேண்டிக்கணும். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நல்லவங்கள் ஆகிட்டோம்னா உலகமே க்ஷேமமாக இருக்கும். எந்த போர் வராது, சண்டை வராது. அனாவசியமாக மற்றவாளோட இதில் பேராசைப்படுறதுனால வர வேணா தான் போர்.
அதில் எத்தனை உயிர்கள் மடியும் அனாவசியமாக போத் சைட்ஸ் சொல்கிறேன். சோல்ஜராக இருந்ததுனால பாகிஸ்தான் வந்து ஏதோ வேலைக்காக வந்து கலந்துருப்பான் சோல்ஜராக. மோஸ்ட்லி நாட்டுக்காக தியாகம் பண்ண சில பேர் தான் இருக்கும் மனசு. ஏதோ வேலை கிடைக்கல வந்து அது இது எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இங்கே தியாகம் இங்கே வந்து இது பண்ணிவிடுவாங்க, ப்ராமிஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கூட சொல்கிறேன், உயிர் தானே. அதனால் யாரோட உயிரும் போகாமல் பத்திரமாக இருக்கணும். போரே வர வேண்டான்னு வேண்டிக்குவோம். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு ஆறின உடனே அரைக்கணும். வேணுங்கிற உப்பு போட்டு அப்புறம் அரைச்சிட்டு பொடி பண்ணிடணும். நைஸாக பொடி பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு பொடி பண்ணிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். This is idli podi, idli powder we are making. Groundnut, little groundnut, that chana dal, that black urdu dal and black till and red chilies. Fry nicely and then grind it. After cooling, grind it. That's all. And then add little jaggery powder into it. Then it will be tasty. இதோ அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கணும். இதில் நான் கொஞ்சோண்டு வெள்ளை சக்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன். அது பிடிக்கிறவங்க போடுங்க. ஆனால் இது வெள்ளை சக்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக வெல்லம் பவுடர், கரும்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாம். இல்லை பனங்கல் கண்டை பிடிச்சி போட்டாலும் ரொம்ப நல்லது தான். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த பனாரி ப்ராடக்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால. இட்லி மிளகாய் பொடி தயார். இது வந்து ஹார்ம்லெஸ்ஸான ஒரு ஹெல்த்தியான பொடி. ஒரு 10 வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இதில் நல்ல ப்ரோட்டீன் எல்லாமே எள்ளு இருக்குது. குழந்தைகளுக்கு நல்லது, பொன் குழந்தைக்கு எஸ்பெஷலி நல்லது. இ விட்டமின் நல்ல நிலக்கடலை இருக்குது, எள்ளு இருக்குது, கருப்பு உளுந்து இடுப்புக்கு நல்லது. இப்போ பெண்களுக்கு உளுத்தங்களி கூட கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது. அந்த மாதிரி எள்ளு, உளுத்தம், கருப்பு உளுந்து, முழு உளுந்து போட்டிருக்கேன். அது ஒரு ஸ்பெஷல் ஒரு குவாலிட்டி இருக்குது அதுக்கு. ஓகேயா? இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய் த ஹெல்த். அன்பே சிவம். அன்பை பரப்புவோம். நன்றி, வணக்கம்.